இரக்கத்தால் இணைக்கும் ஒன்றிப்பின் அமைதி. அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 42:12. 15 வயது சிறுவன் ஒருவன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். பல்வேறு மருத்துவ உதவிகள் உடனடியாக கொடுக்கப்பட்டதால் அந்த கொடிய நோயிலிருந்து மீண்டான். ஆனால் மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட சிகிச்சையில் ஹீமோதெரபியும் கொடுக்கப்பட்டதால் உடல் மெலிந்தும் முடிகள் கொட்டியும் களை இழந்து காணப்பட்டான். அவனை வந்து பார்த்து நலம் விசாரிப்பவர்களிடம் தான் முடியில்லாமல் வயதான தோற்றத்தில் இருப்பதால் தொடர்ந்து படிக்க விருப்பமில்லை என கூறி வந்தான். ஆனால் அங்கு கட்டாயத்தின் பேரில் பள்ளிக்கூடத்திற்கு மறுபடியும் அனுப்பப்பட்டான். அங்கு தயக்கத்தோடு சென்றவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. உடன் படித்த அவன் வகுப்பின் அனைத்து மாணவர்களும் மொட்டை தலையோடு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்த மாணவர்களின் இரக்க குணத்தால் தங்களையும் அவனைப் போல மாற்றி தங்களோடு இணைத்து கொண்டு அவனுக்கு மனநிறைவை ஏற்படுத்தினர். மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களிடம் இரக்கமுள்ளவர்களாய் இருந்து கீழ்ப்படிய வேண்டும் என இறைவாக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி கீழ்ப்படிந்து இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும்போது உங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும் பாபிலோன் ராஜாவிடம் இரக்கம் பெற்று நாடு திரும்புவார்கள் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்றார். கடவுளை நம்பி கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இரக்கமுள்ளவர்களாய் வாழும் அனைவர் மேலும் கடவுள் சமாதான வாழ்வை தருவார். ஆமேன். ஜெபம். இரக்கமுள்ள இறைவா, எங்கள் வாழ்வில் உமது இரக்கத்தை என்றும் கடைபிடிக்க உதவி புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.